இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும் தமிழ்லேயே பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா அந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நான் பேசுகிறது உங்களுக்கு ஓரளவுக்காவது புரியும். ஸோ ஆடியோ குவாலிட்டிங்கிறது நம்ம வீடியோஸில் ரொம்பவே முக்கியம். அந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி நாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸு ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நாங்கள் அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், இல்லை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக அந்த மொபைலில் உள்ள மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஏதாவது சின்ன மைக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ஹெட்ஃபோன்ஸோ இல்லை மைக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீடியோ மட்டும்தான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிக்குதோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் பேசும்போது கேமரா ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்படியே அந்த அப்ளிகேஷனை ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணும்போது வீடியோ ஃபைலையும் ஆடியோ ஃபைலையும் ஒன்றா சிங்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை தான் நானே அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நாய்ஸே இல்லாத ஆடியோ ஓரளவுக்கு கிளாரிட்டியான ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த மைக்கு வச்சுக்கோங்களேன், இதில் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நாய்ஸ் கம்மியாக கேட்கும். ஸோ நான் பேசுகிறது மட்டும் தெளிவாக கேட்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெட்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இல்லை உள்ளே வச்சுட்டிங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி போட்டு சுற்றி வச்சுருங்க. அப்போ பக்கத்தில் உள்ள நாய்ஸ்லாம் கேட்காது, நீங்கள் பேசுகிறது மட்டும் தெளிவாக கேட்கும். இதனாலே நம்ம நாய்ஸை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம பேசுகிற குவாலிட்டி மட்டும் ரொம்பவே கிளியராக கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா நம்ம மைக்கை ரொம்பவே க்ளோஸாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பேசும்போதும் ரொம்பவே க்ளோஸாக வச்சுட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸ் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது பக்கத்திலே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதனால உங்களுக்கு பக்கத்தில் பேக்ரவுண்டில் உள்ள நாய்ஸ்லாம் கம்மியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிறது மட்டும் அதிகமாக கேட்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ளோஸாக வச்சுக்க முடியுமோ மைக்கை அவ்வளோ க்ளோஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நாய்ஸ் இல்லாத ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் மொபைல்லே. நான் சொன்னது எல்லாமே மொபைலில் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.